வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் இயல் 5 இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லா இயலையுமே முடித்தாச்சு. எல்லாமே கல்வி ஐஏஎஸ் அகாடமியோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது. இலக்கணம் எல்லாமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் முடித்தாச்சு. அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான கிளாஸ் பார்ப்போம். தொகைநிலை, தொகாநிலை தொடர்கள். ஆல்ரெடி தொகைநிலை, தொகாநிலை பற்றி பார்த்துருக்கோம். அந்த வீடியோவும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதையும் சேர்த்து பாருங்கள். ரொம்பவே ஈஸியான கான்செப்ட் இது. ஸோ சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொகைநிலை எத்தனை வகைப்படும்? ஸோ அங்கேருந்து உங்களுக்கு கொஷின் ஸ்டார்ட் ஆயிரும். தொகைநிலை 6 வகைப்படும். தொகாநிலை 9 வகைப்படும். ஓகே, இதை பார்த்து வச்சுக்கோங்க. தொகை 6 ரூபாங்கிறது ஒரு தொகை, ஞாபகம் வச்சுக்கோங்க. தொகை அப்படின்னா அப்படியே நம்ம ஆப்போசிட்டாக எடுத்துக்கிறணும். 6 இங்கே 9ஆக மாறிடும். ஓகே, இதை பார்த்து வச்சுக்கோங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சொற்றொடர் அல்லது தொடர்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓர் எழுத்து தனித்து நின்றோ, பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொல்லி 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இலக்கணம் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நன்னூலில் சொன்ன ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கும். அது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ அப்போ ஓர் எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா மா அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். மா அப்படின்னா மாமரத்தை குறிக்கும். ஓகே, ஸோ பெரிய அப்படிங்கிற மாதிரியான பொருளெல்லாம் கொடுக்கக்கூடியது. பூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல் தான். ஸோ இப்போ பாருங்கள், பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று. பல எழுத்துனா சக்கரம், கதவு, வீடு, நீங்கள் எதனால் எடுத்துக்கலாம். ஆனால் பொருள் தர்ற மாதிரி இருக்கணும். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருள் கொடுத்துச்சுன்னா அதை நம்ம சொல்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். உதாரணத்துக்கு பாருங்கள், பால் பருகினான் வெண்முத்து 2 கொடுத்துருக்குறாங்க. பால் அப்படின்னு தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சொல். பால் பருகினான் அப்படின்னு வரும்போது அது சொற்றொடர். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், பாலை பருகினான், வெண்மையான முத்து. ஸோ பொருள்களை கொடுக்குது. இந்த தொடரில் ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருவும், மை அப்படிங்கிற விகுதியும், ஆன அப்படிங்கிற உருவும் மறைந்து நின்று பொருள் கொடுக்குது. ஐ எங்கே வருது பாருங்கள், பால் பருகினான், பாலை பருகினான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறணும். வெண்மையான முத்து, அப்போ மை அப்படிங்கிற இந்த விகுதி வருதா, ஆன அப்படிங்கிற ஒரு உருபு இங்கே வருது. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து வர்றது தான் இந்த சொற்றொடரில் இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்கள், சொற்றொடருக்கு இடையே வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி, தொக்கின மறைந்துன்னு அர்த்தம். ஸோ அப்படி வந்துச்சுன்னா அதை தொகைநிலை தொடர்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ தொகை எப்போவுமே மறைச்சி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாகவே காசு எல்லாம் கவுண்ட் பண்ணால் கொஞ்சம் மறைஞ்சி வச்சு தானே கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மறைந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொகைனா மறைந்து வரும். ஸோ இந்த தொகைநிலை தொடர் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வகைப்படும்? ஆல்ரெடி 6ன்னு பார்த்தோம். அது என்னென்னு பாருங்கள். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. ஸோ இதுதான் அந்த 6 வகை. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், வேற்றுமை தொகை கொடுத்துருக்குறாங்க. வேற்றுமை உருபுகள் முதல்ல உங்களுக்கு தெரியணும். வேற்றுமை உருபுகள் அப்படின்னா என்னென்ன? ஐ, ஆள், கு, இன், அது, கண். வேற்றுமை உருபுகளுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா பேசிக்கில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். அதனால தான் நம்ம முதல்ல 6th 7th கொஞ்சமாக தெரிய வச்சுட்டு 10th போனோம். ஓகே, ஸோ அப்போ 10thலேயே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ் கவர் ஆயிரும். அதில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொஷின்ஸ் கேட்குற மாதிரி அப்படின்னா 8th 9thலாம் டச் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி பாருங்கள், இந்த வீடியோவில் அப்போ வேற்றுமை உருபுகள் அப்படின்னா என்னென்னது? ஐ, ஆள், கு, இன், அது, கண் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னதில் 6 தான் இருந்துச்சு. ஆனால் வேற்றுமை உருபுகள் 8ன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அப்போ அந்த 8ன்னா என்ன?
முதலாவதுக்கும் கடைசி உள்ள இந்த 8க்கும் வேற்றுமை உருபு கிடையாது. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம ஷார்ட்கட்டோட போட்டிருக்கோம். ஸோ அதனால் அதை பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர். சரி, இப்போ இங்கே பாருங்கள், திருக்குறள் படித்தான் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? திருக்குறளை படித்தான் அப்படின்னு சொல்லுவோம். ஐ அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு. ஓகே, ஸோ அப்போ இந்த வேற்றுமை உருபு இங்கே மறைஞ்சு வந்திருக்கு. மறைஞ்சு வந்துச்சுன்னா அது என்ன வரும்? தொகை அப்படின்னு சொல்லி படித்தோமா? ஸோ வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்ததுனால இது வேற்றுமை தொகை. அவ்வளோதான். ஸோ டோன்ட் கோ இன்டு த டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன். நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதலை, இல்லை 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமும் எழுதலை. நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கனாலே போதும். ஓகே, அடுத்து பாருங்கள், இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தந்தால். இதெல்லாம் இப்போ நம்ம சொன்னதை தான் இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கெலாம் நீங்கள் போகணுங்கிற அவசியம் கிடையாது, விட்டுருங்க. ஸோ அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறணும்? வேற்றுமை தொகைனா வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கணும். மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகை. அதே மாதிரி இங்கே பாருங்கள், திருவாசகம் படித்தான், திருவாசகத்தை படித்தான் அப்படின்னு வரணும். அப்போ ஐ அப்படின்னு வந்திருக்கா, அது 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து பாருங்கள், தலை வணங்கு, தலையால் வணங்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இது 3ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து பாருங்கள், சிதம்பரம் சென்றான், சிதம்பரத்திற்கு சென்றான், மதுரைக்கு சென்றான், சென்னைக்கு சென்றான். அப்போ கு அப்படிங்கிற இந்த உருவு மறைஞ்சு வந்திருக்கு. அப்போனா இது 4ஆம் வேற்றுமை தொகை. ஓகே, அடுத்து பாருங்கள், மலைவீல் அருவி, மலையின் வீல் அருவி அப்படின்னு சொல்லுவோம். 5ஆம் வேற்றுமை உருவாகிய இன் அப்படிங்கிறது இங்கே மறைஞ்சு வந்திருக்கு. அடுத்து பாருங்க, கம்பர் பாடல், கம்பரது பாடல் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ அதுங்கிறது 6ஆம் வேற்றுமை தொகை இங்கே மறைஞ்சு வந்திருக்கு. மலை குகை பாருங்க, மலையின் கண் குகை அப்படின்னு சொல்லணும். கண் அப்படிங்கிறது 7ஆம் வேற்றுமை தொகை. ஓகே, ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஆல் கு இன் அது கண் நம்ம சொன்ன இந்த 6ம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒரிஜினலாக வேற்றுமை உருபு 8. முதலாவது வேற்றுமை உருவுக்கும் கடைசி இருக்கக்கூடிய 8ஆவது வேற்றுமை உருவுக்கும் உருவு கிடையாது. ஓகே, ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது உருவும் பயனும் உடன்தக்க தொகை. இது ரொம்பவே ஈஸியான ஒன்று. இங்கே பாருங்கள், உருபுனா வேற்றுமை உருபில் ஏதோ ஒன்று அங்கே இருக்குது. பயன் அப்படின்னா அந்த உருவுக்கான பயன் அங்கே சொல்லியிருப்பாங்க. உடன் தொக்க அப்படின்னா தொக்கன்னா தொக்கி, ஒட்டி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஒட்டி வந்திருக்கும், அதான் பொருள். இப்போ பாருங்கள், பணப்பை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம எடுத்துக்கிடுவோம். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? பணத்தை கொண்ட பைன்னு சொல்லலாமா? ஸோ பணத்தை கொண்ட பை. அப்போ ஐன்னு வந்திருக்கு. அப்போ இது என்னது? 2ஆம் வேற்றுமை உருவு. இப்போ தானே படித்தோம். ஸோ அப்போ ஐன்னு வந்துச்சுன்னா வேற்றுமை உருவு. கொண்ட அப்படின்னா அந்த உருவோட பயனே இங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். பார்த்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ப்பாகன், தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு வரும். தேரை பாருங்கள், தேர்ப்பாகன் அப்படின்னு இருக்குது. இந்த தேர்ப்பாகனை நம்ம எப்படி சொல்லலாம்? தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ரை அப்படின்னா ஐ, திரும்ப வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கு. ஓட்டும் அப்படிங்கிறது உருபு, அந்த வேற்றுமை உருபின் பயனை சொல்லக்கூடியது. அதனால் அது தேரை ஓட்டும் பாகன். உருபும் பயனும் உடன் தொக்க தொகை கீழே வரும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 2ஆம் வேற்றுமை உருபுக்கு இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். பால் குடம், பாலை கொண்ட குடம். அப்போ ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு, கொண்டங்கிறது என்னது? பயன். ஓகே, அடுத்து 3ஆம் வேற்றுமை உருபு பாருங்கள், பொற்சிலை, பொன்னால் ஆகிய சிலை. ஆள், ஐ ஆள், ஆள்னு படிச்சிருக்கோமா? ஆள்ங்கிறது 3ஆம் வேற்றுமை உருபு, ஆகிய அப்படிங்கிறது அதோடைய பயன். அடுத்து பாருங்கள், 4ஆம் வேற்றுமை உருபு கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாட்டு கொட்டகை.
மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. இப்போ கூ அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை உருபு. கட்டப்பட்ட அப்படின்னு வந்துச்சுன்னா அது பயன். ஸோ இதுதான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கிற அந்த ஹெட்டிங்கில் இருந்த மீனிங்கை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்கன்னா தனியாக இலக்கணத்துக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ அடுத்து பாருங்கள், வினைத்தொகை பாருங்கள். ஆடு கொடி வளர்த்தமிழ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வினைத்தொகைனா என்ன? சிம்பிளாக ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. வினைனா வெர்ப் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வெர்ப் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம், டென்ஸில் பார்த்தீங்கன்னா 12 டைப் ஆஃப் டென்ஸ் இருக்குலாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதை சிம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் அப்படின்னு ஒரு 3 தான் இருக்குது. அந்த 3 தான் 4 உங்களுக்கு பிரிஞ்சு போகும். டோட்டலாக 12 வரும். ஸோ அப்போ அந்த 3 இது இருக்குன்னா ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸ். இந்த 3ஐயும் நமக்கு சொல்கிறது அந்த வெர்பு தான். வெர்பை வச்சு தான் நம்ம அந்த டிஃப்ரென்ஷியேஷனோட புரிஞ்சிக்க முடியும். அப்போ வினைங்கிறது 3 காலத்துக்கும் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்னென்ன காலம்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சரு. அப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாத்தையும் விட்டுருங்க. எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கடைசி இந்த இங்கே தான். ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி 3 காலத்துக்கு வருதா? ஆடு கொடின்னு இருக்குது, ஆடிய கொடின்னு சொல்கிறோம். ஆடிய கொடி அப்படின்னா அது பாஸ்ட்டில் போயிடும். ஓகே, ஆடிய கொடினா பாஸ்ட்டு. அடுத்து பாருங்கள், ஆடுகின்ற கொடி அப்படின்னா ப்ரெசண்ட்டு, இப்போ நடந்துகிட்ருக்கு. அடுத்து பாருங்கள், ஆடும் கொடி அப்படின்னா ஃப்யூச்சர். ஸோ இந்த மாதிரி 3 காலத்துக்கு வர்றதுனால இதை வினைத்தொகைன்னு சொல்கிறோம். அப்போ வளர்த்தமிழ் எப்படி சொல்லலாம்? இங்கே இருக்கு பாருங்கள், வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ். ஸோ இந்த மாதிரி 3 காலத்துக்கும் பொருந்தும்படி வந்துச்சுன்னா அது வினைத்தொகை. அடுத்து பாருங்கள், இவ்வாறு காலம் காட்டும் இடைநிலையையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை வினைத்தொகை என்பர். ஸோ இதுக்கும் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக படிக்கணுமா? அவசியம் கிடையாது. இதில் பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஆடும் கொடியை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் காலம் காட்டும் இடைநிலை. அப்போ அந்த ஆடும் கொடி அதை வச்சு நம்ம காலத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறோமா? ஆடும் கொடி ஃப்யூச்சரில் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. காலம். பெயரச்ச விகுதி. பெயரச்ச விகுதினா என்னது? விகுதியில் பெயரச்சம் வந்திருக்கணும். விகுதினா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஆடும் கொடியை எடுத்துக்க போகிறோம். ஆடுங்கிறது பகுதி முன்னாடி வந்திருக்கு இல்லையா? ஸோ இது பகுதி. கொடிங்கிறது விகுதி. ஓகே, ஸோ கொடிங்கிறது ஒரு பெயரை குறிக்குது. ஓகே, அப்படி பெயரை குறிக்கிறதுனால இது பெயரச்ச விகுதி. எச்சம்னா என்ன? தனியாக அதுவும் இலக்கணம் போட்டிருக்கோம், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நான் அடுத்தது பார்க்கலாம். பண்பு தொகை பாருங்கள், ரொம்பவே ஈஸியான சூப்பரான ஒன்று இது. ஆக்சுவலி இதில் எல்லாமே ஈஸி தான், கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, ஸோ பண்பு தொகை பார்க்கலாம். வெண்ணிலவு, கருங்குவளை. வெண்ணிலவு எதை குறிக்குது? அதோட வண்ணத்தை குறிக்குது. கருங்குவளை திரும்ப அதுவும் வண்ணத்தை தான் குறிக்குது. ஸோ இதில் பாருங்கள், ஆன, ஆகிய போன்ற பண்புருபுகள் மறைந்து வெண்மையான நிலவு, கருமையாகிய குவளை அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. ஓகே, ஸோ இப்படி வந்துச்சுன்னா அது பண்பு தொகை. ஆன, ஆகிய இந்த 2 மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. கொடுத்துருக்காங்க பாருங்கள், பண்பு பெயருக்கு அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன, ஆகிய போன்ற பண்புருபுகள் மறைஞ்சு வரும். அப்படி வந்துச்சுன்னா அது பண்பு தொகை. அடுத்து பாருங்க, இருபெயரொட்டு பண்பு தொகை. இதுவும் ரொம்ப ஈஸி. இரு பெயர் இதிலே கொடுத்துட்டாங்க, 2 பெயர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, பனை மரம். பனைங்கிறது ஒரு பெயர் தான், மரம்ங்கிறது ஒரு பெயர் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மரம்ங்கிறது என்ன பெயர்? மரம் என்பது பொது பெயர். இப்போ பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம்? மரம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவோம். என்ன மரம் அப்படின்னு கேட்டால் தான் மாமரமா, பனைமரமா, தென்னை மரமா, கொய்யா மரமா அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஷியேஷனை நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ மரம் அப்படிங்கிறது பொது பெயர். ஸோ அடுத்து பாருங்கள்,
பனை என்பது சிறப்பு பெயரை குறிக்குது. ஓகே, எத்தனையோ மரங்கள் இருந்தாலும் பனை மரத்தை பற்றி பேசுகிறதுனால இது சிறப்பு பெயர். ஸோ இந்த மாதிரி வர்றதை தான் இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புரிஞ்சிச்சா? இதே மாதிரி இன்னொன்று இருக்குது பாருங்கள், சாரை பாம்பு. பாம்புங்கிறது பொதுவான ஒரு பெயர். எத்தனையோ பாம்புகள் இருந்தாலும் அதில் நம்ம சாரை பாம்பை பற்றி சொல்கிறோம். ஓகே, அப்போ அது இருபெயரொட்டு பண்பு தொகை. அதே மாதிரி இன்னும் நீங்கள் சொல்லலாம், மார்கழி திங்கள். திங்கள்ங்கிறது மாதத்தை குறிக்கும். எத்தனையோ மாதங்கள் இருந்தாலும் நம்ம மார்கழியை மட்டும் சிறப்பித்து சொல்கிறதுனால அது இருபெயரொட்டு பண்பு தொகை. ஓகே, ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் இலக்கணம் பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம், அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஓகே, தென் அடுத்தது பார்க்கலாம், ஓமை தொகை. ஓமை தொகை பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒன்று, மலர் விழி. அப்போ விழினா கண்ணு. கண்ணை எது கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம்? மலர் கூட கம்பேர் பண்ணுறோம். அப்போ மலர் போன்ற விழி அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. அப்போ மலரை இங்கே ஓமையாக வச்சு விழிங்கிறத ஓமேயம்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இடையில் போல போன்றங்கிற ஓம உருபு மறைஞ்சு வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்? ஓமை தொகைன்னு சொல்லி சொல்லுவோம். என்னென்ன ஓம உருபுகள் இருக்குன்னு பாருங்கள். போல, போன்ற, நிகர, அன்ன, இது எல்லாமே ஓம உருபுகளில் முக்கியமானது. ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ ஓமை தொகைன்னா என்னது? ஓமையாக சொல்லக்கூடிய பொருளை சொல்கிறது. அப்போ மலர் விழி, மலருங்கிறது நம்ம ஊமையாக சொல்கிறோம், விழிங்கிறது உவமேயம், ஓமிக்கப்படக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லி மீனிங் எடுத்துக்கலாம். பக்கத்தில் கூட எழுதி வச்சுக்கோங்க, தெரியல அப்படின்னா. விழி என்பது ஓமிக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தென் அடுத்தது பாருங்கள், உம்மை தொகை. உம்மை தொகை எடுத்துக்காட்டு பாருங்கள், இரவு பகல், தாய் தந்தை. எப்படி சொல்லுவோம்? இரவும் பகலும், தாயும் தந்தையும், அண்ணனும் தம்பியும். அப்போ அப்படிங்கிற அந்த வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு. அப்படி மறைஞ்சு வந்ததுனால இது என்னவாயிடுச்சு? உம்மை தொகைன்னு மாறிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்னும் உருபு வெளிப்பட வருவது எண்ணும்மை எனப்படும். அப்போ எண்ணும்மைக்கும் உம்மை தொகைக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியணும். எண்ணும்மை. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் உம்முங்கிற உருபு வெளிப்படையாக வருது. அப்படி வந்துச்சுன்னா அது எண்ணும்மை. எடுத்துக்காட்டு, இரவும் பகலும், பசுவும் கன்றும். உம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியம். எண்ணும்மை, உம்மை தொகையெல்லாம் முக்கியமானது. அடுத்து பாருங்கள், அன்மொழி தொகை. இதை எப்படி சொல்லுவோம்? பொற்றொடி வந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இங்கே இருக்குது. தொடி அப்படின்னா வளையல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? பொன்னால் ஆன வளையல் அப்படிங்கிறது தான் பொற்றொடி அப்படிங்கிறது மீன் பண்ணுது. அப்போ பொற்றொடி வந்தால்னா என்ன அர்த்தம்? பொன்னால் ஆன வளையலை அணிந்த பெண் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதில் ஆள் அப்படிங்கக்கூடிய 3ஆம் வேற்றுமை உறுப்பும் ஆகிய அப்படிங்கக்கூடிய அதனுடைய பயனும் மறைஞ்சு வந்திருக்கு. அப்படி வர்றதுனால இது அன்மொழி தொகை. சிம்பிளாக சொல்லணும்னா என்ன? இப்போ பாருங்கள், இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க. அவங்க வந்து, தம்பி அம்மா எங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அம்மா வெளியே போயிருக்காங்க, நான் அம்மா வந்தானே சொல்கிறேன், நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. அவங்க போயிடுறாங்க. அவங்கக்கிட்ட அவங்க பேரை நீங்கள் கேட்காம விட்டுட்டீங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு உங்கள் அம்மா வந்த உடனே அவங்கள்ட்ட எப்படி அந்த லேடியை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? ஒன்று உங்களுடைய ட்ரெஸ் கலரை நீங்கள் மீன் பண்ணலாம், இல்லை உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபீச்சரை மீன் பண்ணி சொல்லலாம். பச்சை புடவை கட்டினவங்க வந்தாங்க, குட்டையாக இருந்தவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு ஃபீச்சர் மீன் பண்ணி சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் சிம்பிளாக அன்மொழி தொகைன்னு சொல்லி மீன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ சிகப்பு சட்டை வந்தார், பச்சை சட்டை சென்றார், பெரிய மீசை சிரித்தார், இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துச்சுன்னா அது அன்மொழி தொகை. 10th ஸ்டாண்டர்ட் புக் வீடியோஸில் இது இருக்குது, அதையும் கொஞ்சம் சேர்த்து பாருங்கள். இவ்வாறு வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழி தொகை. ஓகே, அன்மொழி தொகையை பிரிச்சிருக்காங்க பாருங்க, அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. அடுத்ததாக
தொகைநிலை முடிஞ்சிருச்சு, தொகாநிலை பார்க்க போகிறோம். ஸோ தொகாநிலை அப்படின்னா என்ன? தொகாநிலைங்கிறது முதல்ல எத்தனை வகைப்படும்னு பார்த்துருக்கோம். 9 வகை. என்னென்னு பாருங்கள். எழுவாய்த் தொடர், விழித்தொடர், வினைமுற்றுத் தொடர், பெயரச்சத் தொடர், வினையச்சத் தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்குத் தொடர் அப்படின்னு சொல்லி 9 வகையான தொடர்கள் இருக்குது. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா எழுவாய்த் தொடர். இதில் பாருங்கள், மல்லிகை மலர்ந்ததுங்கிற ஒன்று இருக்குது. மல்லிகை அப்படிங்கிறது இங்கே எழுவாய், அதாவது சப்ஜெக்ட் நீங்கள் மீன் பண்ணிக்கலாம். மலர்ந்ததுங்கிறது பயனிலை, வெர்புன்னு மீன் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே அப்படியே வந்திருக்கு. மல்லிகை மலர்ந்தது, இதே நமக்கு புரியுதா? ஊடையில் எந்த விதமான உருபுகளையும் நீங்கள் சேர்க்க வேண்டியது வராது. அப்படி எதுவுமே மறையாமல் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தொகாநிலை தொடர்ன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இடத்துல மல்லிகை மலர்ந்ததுங்கிறது எழுவாய் தொடர். ஓகே, தாமரை பேசினாள். ஓகே, இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது எழுவாய் தொடர். சப்ஜெக்டை மீன் பண்ணி அப்படியே நமக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து விழித்தொடர் பாருங்கள். நண்பா படி. இப்போ நண்பா அப்படிங்கிறது விழிப்பெயர், உங்களுக்கு நல்லாவே தெரியும். படி அப்படிங்கிறது பயனிலை, வெர்பை மீன் பண்ணுது. இடையில ஏதாவது ஒன்று சொல் போடணுமா? போட வேண்டியதில்லை. உதாரணத்துக்கு பாருங்கள், மதுரை சென்றான் அப்படின்னு இருக்குது. நமக்கு புரியுமா? புரியாது. மதுரைக்கு சென்றான் அப்படின்னா தான் புரியும். அதே மாதிரி இங்கே நண்பா படி அப்படிங்கிறதுல ஊட எதையுமே நம்ம சேர்க்க வேண்டாம். அப்படி சேர்க்காம நம்ம பொருள் புரிஞ்சுக்கிறத முடியுது அப்படின்னா அதைத்தான் என்னன்னு சொல்கிறோம்? தொகாநிலை தொடர்னு சொல்கிறோம். அப்போ நண்பா படிங்கிறது விழித்தொடர். அடுத்து பாருங்கள், வினைமுற்று தொடர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்றனர் வீரர். இதில் சென்றனர் அப்படிங்கிற வினைமுற்று வீரர்னு சொல்லக்கூடிய பெயரை கொண்டு முடியுது. இதில் எந்த விதமான எச்சச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளது. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வினைமுற்று தொடர்னு சொல்கிறோம். வினைமுற்றுனா என்னது? வினையானது முற்று பெற்று விட்டதுன்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்லணும்னா அந்த செயல் அங்கே முடிஞ்சிருச்சு. சென்றனர் வீரர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வீரர் அங்கே போயிட்டாருன்னு அர்த்தம். ஓகே, அப்போ வினையானது முடிஞ்சிருச்சு, அதான் வினைமுற்று. அடுத்து பாருங்கள், பெயரச்ச தொடர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வரைந்த. ஸோ பொதுவாகவே தா இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போமா? ஆள முடிஞ்சிச்சுன்னா அது பெயரச்சம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊழ முடிஞ்சிச்சுன்னா அது வினையச்சம். இது ரெண்டையும் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வரைந்த ஓவியம், வரைந்தன்றதுலே நமக்கு தெரிஞ்சிருச்சு அது என்னது? பெயர்ச்சொல் சம்மந்தப்பட்ட ஒன்றுன்னு தெரிஞ்சிருச்சு. இதில் பாருங்கள், வரைந்த அப்படிங்கிறது இங்கே எச்ச வினையாக மாறி நிற்கிது. வரைந்தது அப்படின்னு வரல, வரைந்தான்னு வரல, வரைந்த எச்சம் முற்று பெறாமல் பாதியிலேயே நிற்குது. இப்படி வந்துச்சுன்னா பெயர்ச்சொல் அங்கே இருந்துச்சுன்னா, பெயர்ச்சொல்னால் என்னது? இந்த ஓவியம்ங்கிறது ஒரு பெயர்ச்சொல் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பெயரச்ச தொடர்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பெயரச்சம் எச்சம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பாதியிலேயே நிற்கும். அப்போ ஆள முடிஞ்சிச்சுன்னா அது பெயரச்சம், ஊழ முடிஞ்சிச்சுன்னா அது வினையச்சம். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இந்த பெயரச்ச தொடருக்கும் மேலே கொடுத்துருக்கிற இதுக்கு வித்தியாசத்தை பாருங்கள். வினை முற்றுக்கும் சென்றனர் வீரர்னு இருக்குது. அப்போ வினையானது முற்று பெற்று விட்டுச்சு. வரைந்த ஓவியம், இதில் வினையானது முற்று பெறவில்லை. ஒருவேளை சென்றனர் வீரன்றதுக்கு பதிலாக சென்ற வீரர்னு இருந்துருந்துச்சுன்னா ட்ரா இற்றுக்கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரியும். அப்போ அது பெயரச்சமாக மாறி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் பெயரச்சத்திற்கும் வினை முற்றுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அடுத்தது பாருங்கள், வினையச்ச தொடர் பாருங்கள். தேடி பார்த்தான். தேடி அப்படிங்கிறது வினையை மீன் பண்ணக்கூடியது. பார்த்தான் அப்படிங்கிறது அந்த வினையான முற்று பெற்ற விஷயத்தை இங்கே சொல்லுது. ஸோ இப்படி வந்துச்சுன்னா அது வினை எச்சத்தொடர். இங்கே தேடி பார்த்தான் அப்படின்னு இருக்கா? ஸோ அது வினையானது எச்சமாக நிற்குது, முடிவு பெறாமல் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வேற்றுமை தொகாநிலை தொடர். கவிதையை எழுதினான். கவிதையை ஐ அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஐ ஆள்கு இன்னது கண். வேற்றுமை ஒருவன் படிச்சிருக்கோமா?
அப்போ ஐங்கிற வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்து பொருள் தந்ததுனால இது வேற்றுமை தொகா நிலைத்தொடர். அவ்வளோதான். அப்போ ஐங்கிற வேற்றுமை உருவு போடாமல் இருக்குது, நம்ம தான் அதை போட்டு சொல்ல போகிறோம். உதாரணத்துக்கு மதுரை சென்றான், மதுரைக்கு சென்றான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கூங்கிறத அந்த வார்த்தையை சேர்த்தா தான் நமக்கு பொருள் கொடுக்கும். நம்மளா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது தொகை. கொடுத்துருக்கிறதே நமக்கு எந்த விதமான மாற்றமும் செய்யாமல் புரிஞ்சிருச்சு. இப்போ கவிதையே எழுதினார், நம்ம எதையுமே கூட சேர்க்காமே புரிஞ்சிருச்சுன்னா அது தொகா நிலைத்தொடர். இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இடைச்சொல் தொடர் மற்று பிற அப்படின்னு இங்கே இருக்குது. இதை பிரிச்சிங்கன்னா எப்படி சொல்லலாம்? மற்று கூட்டல் பிற அப்படின்னு சொல்லலாம். இதில் மற்றுங்கிற இடைச்சொல் வெளிப்படையாக வந்திருக்கு. இப்படி வெளிப்படையாக வர்றது தான் இடைச்சொல் தொடர்ன்னு சொல்லுவோம். இடையில் யூஸ் பண்ணக்கூடிய சொல். இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அண்ட், ஆல்சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சேர்ப்போமா? பட் இதெல்லாம் சேர்ப்போம். காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது இடைச்சொல் தொடர். இந்த நெக்ஸ்ட் 8th ஒன் பாருங்கள், உரிச்சொல் தொடர் பாருங்கள். சாலவும் நன்று, இதை நம்ம ஆல்ரெடி நிறையா தடவை பார்த்துருக்கோம். சால, தவ, உரு, நனி, மா இந்த 5மே உரிச்சொல்லுக்கான கீவேர்ட்ஸ். இந்த சைடில் நோட் பண்ணி வச்சுட்டு மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. சால, தவ, உரு, நனி, மா இது எல்லாமே உரிச்சொல். இதை வச்சு வந்துச்சுன்னா அது உரிச்சொல் தொடர். அடுத்து அடுக்கு தொடர் பாருங்கள். அடுக்கு தொடர் நன்று, நன்று, நன்று 3 வந்திருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி 3 தடவை வந்திருக்கு. சம்டைம்ஸ் 4 தடவை கூட வரலாம். பொருள் கொடுக்கும். ஸோ இப்படி மாதிரி பொருள் கொடுத்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அடுக்கு தொடர். ஓகே. ஸோ அடுக்கு தொடர் என்பது தொகை நிலையா தொகா நிலையா? தொகா நிலை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட தொகைநிலை தொகா நிலை முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து மதிப்பீடு பார்க்கலாம். சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்து வருவது வேற்றுமை தொகை. செம்மரம் என்னும் சொல் பண்பு தொகை. அடுத்து பாருங்கள், கண்ணா வா அப்படின்னா விழித்தொகை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பெயரெச்சத்தொடர் பெயரானது எச்சமாகி நிற்கிது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எங்கே எச்சச்சொல் இருக்குது? எழுதிய பாடல். ஈ கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போமா? ஆன்னு வந்துச்சுனாலே பெயரெச்சம். ஞாபகம் வச்சுக்கோங்க. வினை எச்சத்தொடர் வினையானது இங்கே எச்சமாகி நிற்கணும். அப்போனா பாடி முடித்தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்து வினை முற்று. வினை முற்றுனா என்னது? வினையானது முற்று பெற்று இருக்கணும். அப்போ ஆன்சர் வென்றான் சோழன். ஸோ வென்றான்ங்கிறதுல வினை முற்று பெற்றது, வினை முழுமை அடைஞ்சிருச்சு. அடுத்து எழுவாய் தொடர் பாருங்கள். கார்குழலி படித்தாள். கார்குழலி அப்படிங்கிறது எழுவாய் சப்ஜெக்டு. விழித்தொடர் பாருங்கள். புலவரே வருக, புலவரே, நண்பனே இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது விழிச்சு சொல்கிற மாதிரி பொருள் கொடுக்கும். அதான் விழித்தொடர். ஸோ இதோட இந்த 7க்கான இலக்கணம் முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். 10th ஸ்டாண்டர்டில் இந்த இலக்கணம் இருக்குது, அதையும் சேர்த்து பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்சோடனே அதை பார்க்கலன்னா அதையும் சேர்த்து பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்ல கிளாரிட்டியோட புரிஞ்சிக்க முடியும். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.